கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மேல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் தயவுசெய்து நீங்கள் வருவது நல்லது. தொடர்ந்து வாங்க, தவறாமல் வர போய் முயற்சி செய்யுங்க. மற்றவங்களை அழைத்து வாங்க, அது ரொம்ப முக்கியம். எனவே இந்த நல்ல வழியில் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக கடந்து வந்திருக்கிறோம். எனவே மனக்கண்களையும் காதுகளையும் வேதத்தையும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் உங்கள் கையில் இருக்குது. எல்லார் கையிலும் வேதம் இருக்கணும். விசேஷமாக இது வேதாகம வேத திருச்சபை. இந்த திருச்சபையில் ரொம்ப முக்கியமாக பிரதானமாக வேதத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த வேதம் உங்களோடு கூட பற்றி பேசும். வேதத்தின் வாயிலாக ஊழியர்கள் பேசுவாங்க. எனவே தயவுசெய்து வேதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு. எனவே போதர் மணி அவர்கள் மிகவும் உண்மையான ஒரு பல ஊழியக்காரர், மூத்த ஊழியக்காரர். எனக்கு ரொம்ப முன்னாடி பல வருடங்களாக சிங்கையில் ஊழிய கொண்டு அவங்க சபை பேர் பெத்லஹேம் பிபி திருச்சபை ஆடம் ரோட்டில் இருக்குது. அது மாத்திரங்களே மலேசியாவில் சில ஊழியங்கள் இருக்குது. அருமையான 3 மகன்மார்கள். சிஸ்டர் சுசீலா அவர்கள் ரொம்ப அற்புதமான சகோதரி. எனவே அவர்களை பற்றி நிறையா உங்களுக்கு சில பல வேலை போன வருடம் நான் இல்லாதப்போ ஐயா வந்து தொடர்ந்து உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். எனவே நாம் நேரத்தை வீணாக்காதபடி ஐயா அவர்களுக்கு கடவுள் கொடுப்போம். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பேசலாம். ஓவர் டு பாஸ்டர் மணி. அப்போஸ்தலர் பவுல் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய ஓட்டத்தையும் அவருடைய ஊழியத்தையும் எப்படி முடித்தார் என்று இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலிருந்து 2 பாடங்களை நாம் படித்துக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு பணி, ஒரு ஊழியமும் இருக்கிறது. முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னு இல்லை. நம்ம எல்லாருக்கும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். ஸோ இந்த 2 காரியங்களை, நம்முடைய வாழ்க்கை பயணம், நம்முடைய ஓட்டம், 2வது நம்முடைய பணி, நம்முடைய ஊழியம், அதை எப்படி சிறப்பாக முடிப்பது, அப்போஸ்தலர் பவுல் எப்படி சிறப்பாக முடித்தார் என்பதை இன்றைக்கு நாம் மையமாக வைத்து 2 காரியங்களை படித்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முடிவுகள், ஒரு இடம் அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஒரு பொறுப்பில் இருந்து இன்னொரு பொறுப்பு. மாணவர்களாக இருக்கிறாங்க, பட்டப்படிப்பை முடித்து வேலைக்கு போகிறாங்க. தனியாக இருக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடக்குது, அடுத்த கட்டம். அதன் பிறகு பெற்றோராக ஆகிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவரும் ஒரு இடத்துலேருந்து அவருடைய 3 மிஷினரி பிரயாணங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கும், ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கும் அவர் போய்கொண்டே இருந்தார். அவர் தொடர்ந்து முன் சென்று கொண்டிருந்த மனிதனாக அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். கால்நடை பயணம், கப்பல் பிரயாணம், இப்படியாக அவர் போய்கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு 2 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து. முதலாவது, நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதுதான் என்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நம்முடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. 21வது வசனத்திலிருந்து 23 வரை அது நாம் கவனிப்போம். நம்முடைய வருங்காலம், our future belongs to God. நம்முடைய வருங்காலம் தேவனுக்கு
சொந்தமானது. இரண்டாவது, the church belongs to God. சபை தேவனுக்கு சொந்தமானது. இந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது முக்கியமான ஒரு சில கேள்விகளை நாம் கேட்க வேண்டியது அவசியம். அதுக்கான பதிலை பார்ப்போம். பவுல் இப்போ எபேசு பட்டணத்தில் இந்த மூப்பர்களோட சபையார், குறிப்பாக மூப்பர்களோட கூட இருக்கிறாரு. அங்கிருந்து அவர் எருசலேமுக்கு போக வேண்டும். சரி, எருசலேமுக்கு அவர் வந்து போக வேண்டும் என்றால் அவருக்கு அதை கவனிப்பு அடுத்து பிரச்சனை அவருக்கு காத்திருக்கிறது. எருசலேமில் பிரச்சனை இருக்கு. கேள்வி என்ன? பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு அவர் போகணுமா? இரண்டாவது, இந்த மந்தையை, சபையை அவர் விட்டுட்டு போகலாமா? அது சரியா? அவர் ஸ்தாபித்த சபை, அந்த மக்கள் அவரை நேசித்தாங்க. அவர் உன்னதமான ஒரு ஊழியர், சபையை பாதுகாத்தார், நன்றாக பிரசங்கம் செய்தார், சபையை கட்டி எழுப்பினார், மக்களை நேசித்தார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் அவர் எருசலேமுக்கு போக எத்தனிக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசிக்கும்போது அவர் இந்த பல இடங்களுக்கு போக விரும்பினார். ஆனால் அவர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார். அது அனுமதி அவருக்கு கிடைக்கல. அப்புறம் தேவ ஆவியானவர் கதவுகளை திறந்தார், அவரோடு கூட பேசினார். அதன் பிறகு மக்கதோனியா தேசத்துக்கு அவர் போனார். அந்த பிலிப்பு என்ற பட்டணம், பிலிப்பாய், ஐரோப்பாவில் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் சபை, அதை அவர் ஸ்தாபித்தார். இங்கே அவர் போக விரும்புகிறாரு. ஓகே, 21வது வசனம். தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கு அது எல்லாத்தையும் அவர் வந்து செய்தார். குறிப்பாக 22வது வசனம், இப்பொழுது நான் ஆவியில் கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். முழுமையாக தெரியாது, ஆனால் பிரச்சனை அங்கு காத்திருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியுது. அதனால் தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, இந்த குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை. அடுத்த வசனம், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்ற விரும்பினார். அதை அவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். இந்த 22வது வசனம் ரொம்ப முக்கியம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவ ஆவியானவரால் அவர் வந்து வழி நடத்தப்படுகிறார், அவர் வந்து ஏவப்படுகிறார், அவர் வந்து உந்தப்படுகிறார். இது தேவனுடைய சித்தம் என்று அவர் அறிந்து உணர்ந்து இந்த முடிவை அவர் எடுக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் பல முடிவுகளை எடுக்கிறோம். இந்த நவீன காரியத்தில் கூகுள் பண்ணால் போதும், தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு டைப் பண்ணால் நான் என்ன செய்வது அப்படின்னு 3 புள்ளி அங்கே வந்து வரும். பல ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். சில சமயத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்கிறோம், ஜெபித்து ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் பாஸ்டர் வேறு ஆலோசனை கொடுக்குறார். பாஸ்டர் கொடுக்குற ஆலோசனை சில சமயத்தில் ரொம்ப இலகுவான பயணமாக இருக்கும். நம்முடைய நண்பர்கள், நமக்கு நெருங்கியவர்கள். சரி, இப்போ என்னுடைய கேள்வி வந்து,
அவங்க சொல்கிறத நாம் வந்து கேட்க விரும்புகிறோமா? ஆனால் கடவுள் நம்மோட கூட வந்து பேசிய காரியம் வந்து ரொம்ப கரடு முரடான பாதை. அங்கே நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் நாம் அறிந்து உணர்ந்து நான் இதை தான் செய்வேன், ஏன்னா கடவுள் என்னோட கூட பேசினார், வேதத்தை வாசித்தேன், அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்தாரு, இதைத்தான் நான் செய்வேன். பாஸ்டர் சொல்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. பாஸ்டர் ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாங்க, தவறு இல்லை. மூப்பர்கள், நம்முடைய நண்பர்கள், பெற்றோர் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஆலோசனைகளை விட தேவன் எனக்கு கொடுக்கின்ற ஆலோசனை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய உந்துதல், அதை தான் நான் செய்வேன் அப்படின்ற முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துருக்கிறோமா? அல்லாட்டி இலகுவான பாதை, இலகுவான காரியம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. ஒரு உதாரணம், மலேசியாவில் எங்கள் சபைக்கு வர ஒரு பையன் 10A, அவனுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு ரிசல்ட்டு, 10 A's. அந்த 10 Aஸில் 7A+. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, அது நல்ல ஒரு மார்க்கு. நான் கோலாலம்பூரில் இருக்கிற இந்த செய்தி கேட்டப்ப நான் அந்த பையனை பற்றி யோசித்து மனசுக்குள்ளே என்னுடைய விருப்பம், ஆண்டவரே இந்த பையன் வந்து மருத்துவம் படிக்கணும். அவனுடைய தாய்க்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டேன், சகோதரி வாழ்த்துக்கள், பையன் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறான், என்னுடைய விருப்பம் வந்து அவன் மருத்துவராகணும், அவனை வாயார மருத்துவ படிப்பு வந்து முடித்து டாக்டர் சீமஸ், அவன் பேர் சீமஸ், டாக்டர் சீமஸ் அப்படின்னு வாயார வாழ்த்தி அவனை அழைக்கணும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனேன். அது முடிஞ்சு மன்னிக்கணும், அது முடிஞ்சு சேர்ச்சில் அவனை சந்தித்த போது அவனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட வந்து பேசுகிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமாக அவன் மருத்துவ படிப்புக்கு போவான் அப்படி நினைத்து கொண்டு அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன். இல்லை பாஸ்டர், நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு டூ மெடிசன், ஐ வாண்ட் டு டூ என்ஜினியரிங். எனக்கு இந்த ரத்தம், இந்த ஆப்ரேஷன் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் வாண்ட், வை டோன்ட் வாண்ட். அதுக்கான காரணத்தை அந்த பையன் வந்து கொடுத்து, நான் நினைக்கிறேன் இப்போ என்ஜினியரிங் கோர்ஸ்க்கு தான் அந்த பையன் போவார்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி நமக்கு சில விருப்பங்கள், ஆலோசனைகளை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ என்னுடைய கேள்வி வந்து, உண்மையிலேயே மனதார அந்த கிளியர் கான்ஷியன்ஸோட, சுத்த மனசாட்சியோடு, தேவனுடைய உந்துதலோடு நம்முடைய வாழ்க்கையில், அது திருமண காரியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுக்காக நாம் ஜெபித்து இந்த தேவன் விரும்புகின்ற தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய தெய்வீக சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுகிறோமா? பெரும்பாலும் நம்ம வந்து அந்த ஈஸி பார்த்தேன், அந்த இலகுவான பாதை, இலகுவான முடிவு, எதில் சிக்கல் இல்லையோ, எதில் சிரமம் இல்லையோ, எதில் நமக்கு வந்து போராட்டம் இல்லையோ, எதில் நமக்கு வந்து எதிர்ப்பு இல்லையோ, அதை தான் நம்ம வந்து செய்ய விரும்புகிறோம் பெரும்பாலும். நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம், எதையும் நான் ப்ரூஃப் பண்ண விரும்பலை, பட் இந்த செய்திக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு நான் இந்தியாவில் சென்னையில் இருக்கிறப்ப அந்த மறுவாரில் 2-3 நாளைக்கு பிறகு நான் ஸ்ரீலங்காவுக்கு போகணும், இலங்கைக்கு போகணும். கிளம்பு அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து அப்புறம் திருகோணமலை அங்கே போகணும். அங்கே தான் யுத்த கிழமை, வடகிழக்கு மாநிலங்களில் யுத்தம். சரி, என்ன பாயிண்ட்னா, அந்த காலகட்டத்தில் யுத்தம் வந்து மும்முரமாக இருந்தது. குறிப்பாக தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த செய்தி வருது, தாக்குதல், ரொம்ப ஆபத்து, அந்த மாதிரி செய்திகள் ஒவ்வொரு நாளும். அந்த காலகட்டத்தில் 2-3 நாளைக்கு பிறகு நான் ஸ்ரீலங்கா போகணும். இப்போ கேள்வி என்னென்னா, நான் ஸ்ரீலங்காவுக்கு போகணுமா போகக்கூடாதா? சரி, நீங்கள் அப்படி சிச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பீங்க? பாசநாதன் இருந்தார்னா என்ன செஞ்சுருப்பீங்க? அது கடவுள் நம்மளை வந்து வழி நடத்தி நான் முடிவெடுக்கணும். ஓகே, எனக்கு ஆஃப்கோர்ஸ் நான் வந்து பிரயாணத்துக்கு போனேன், நான் பெருமைக்கு போனேன், சீக்கிரமாக ஃப்ளைட் எடுத்து ஒரு திருமணத்தை முடித்து மறுநாள் வந்துட மாட்டேன். ஒரு 1 வீக், ஒரு 10 days அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ காலேஜில் நான் படித்து கொடுக்கணும், 1 வாரம் படித்து கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டேன், நோட்ஸ் அவங்களுக்கு அனுப்பியாச்சு, நான் போகணும். சரி, இன்னொன்று, சென்னையில் எனக்கு தெரிஞ்ச போதகர்கள், நண்பர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? போகாதீங்க.
எல்லாரும் சொல்கிறாங்க, யாருமே நீங்கள் போங்கன்னு சொல்லலை. அப்போ நான் வந்து ஒரு நெருக்கடியான ஐ வாஸ் புட் இன் டு அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். நான் போக விரும்புகிறேன், ஏன்னா வகுப்பு காத்திருக்கு, மாணவர்கள் காத்திருக்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க போகாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவங்களை வந்து பார்க்குறப்ப அங்கே பார்த்து அவங்க கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் போகிறது அவசியமா? காலேஜ் உங்களுக்காக காத்திருக்காதா? இந்த வகுப்பை வேறு யாராவது நடத்த முடியாதா? அந்த காலேஜை நான் ஓடியா போயிட போது, அந்த காலேஜ் அங்கே தானே இருக்கிறது. அடுத்த முறை நீங்கள் போங்க. என்ன பெரிய 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 ஒரு காரியம்? நீங்கள் என்னமோ காலேஜ் நீங்கள் போகாட்டி எங்கள் ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் எங்களை பார்க்குறீங்களே அப்படின்னு கூட அவங்க கேட்டாங்க. போகாதீங்கன்றாங்க. சரி, நான் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலை. ஆனால் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கும்போது அப்படியே மேலே போகிறேன், ஸ்கூலுக்கு வரேன். அப்போ எனக்கு அந்த ஹேண்ட்ஃபோன் கூட இல்லை, பப்ளிக் பூத் தான் இருந்தது. ஃபோன் பண்ணி ஒரு யோசனை வந்துச்சு. என்னென்னா, அந்த கல்லூரிக்கு ஃபோன் பண்ணுவோம். கல்லூரியில் இருக்கின்ற அந்த துணை முதல்வர், ஒரு கணவர் இறந்துட்டார், ஒரு சகோதரி, பிரிட்டன் தேசத்தை சேர்ந்தவங்க, அருமையான ஒரு சகோதரி. ஸோ அவங்கள கேட்போம், அவங்க என்ன சொல்கிறாங்க. அவங்களும் சொன்னாங்கன்னா வராத அப்படின்னு சொன்னால் நான் அதை தேவ சித்தமாக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்ற ஒரு முடிவோட ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ஆங்கிலத்தில் அந்த சம்பாஷணை ஃபோன் பண்ணும்போது அவங்க எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க. ரைட், ரொம்ப புன்னகையோட, எஸ் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆர் கம்மிங். எடுத்தோன்னே த ஸ்டூடெண்ட்ஸ் லவ் யூ, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் சொன்னேன், ஜக்கி ஐ ஹர்ட் அபவுட் த war and all that. அவங்க சொல்கிறாங்க, வாட் அபவுட் த war? This has been happening for so many years. என்ன புதுசு, என்ன பெரிய யுத்தம் இது? என்ன நேத்தின்றா நடக்குது? இது 20 வருடத்துக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது. நீ வான்றாங்க. யூ கம். ஓகே, ரொம்ப ஃபேமாக சொன்னாங்க. யூ டோன்ட் ஹெசிடேட், யூ கம். நான் என்னடா ஒரு பெண்மணி நம்மள்கிட்ட இப்படிங்க வாங்க இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்களே அப்படின்றத கேட்டு வேறு எதையும் நான் வந்து யோசிக்கலை. அதே திட்டமிட்ட மாதிரி அங்கே போயிட்டு வந்துட்டேன். ஆஃப்கோர்ஸ் சூழல் ரொம்ப பதட்டமாக இருந்தது. கிளாஸ் முடிந்து உடனடியாக என்னை வந்து கிளம்புக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அது மாதிரி சில சமயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிரமமான முடிவுகள், டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், சம்டைம்ஸ் தட் இஸ் காட்ஸ் வில். அந்த முடிவை தான் நாம் எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முடிவை தான் பால் இங்கு எடுக்கிறார். ஓகே, அவர் எடுக்கிறார் தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், பால் வந்து அவருடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வருங்காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தை செய்வது தான் சிறந்த முடிவு. அவருடைய சித்தத்தை நான் செய்யும்போது தேவன் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி என்னை காப்பார். எனக்கு முன்னதாக எதை வைத்திருக்கிறாரோ அதை நான் செய்து முடிக்க அவர் விரும்புவார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தேவனுக்கு நான் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். அதான் பாலுடைய நிலைப்பாடு. இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்கிறார். அவருடைய பிராணனை குறித்து, அவருடைய உயிரை குறித்து அவர் என்ன சொல்கிறார், அதை குறித்து கவலைப்படேன்றார். ஓகே, கவலைப்படேன்றார். அதை முழுமையாக நாம் வந்து பார்ப்பது நலமே. என்னுடைய உயிரை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அவருக்கு உயிர் மேலே அவருக்கு வந்து ஆசை இல்லை, அவர் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு காரியத்தை ஒப்பிடும்போது, வேறு ஒரு காரியத்தை ஒப்பிடும்போது என்னுடைய உயிரை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. அந்த வேற ஒரு காரியம் என்னன்னா, இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. அதை ஒப்பிடும்போது அதான் என்னுடைய பிரதான நோக்கம். என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சொல்வதை நான் செய்ய வேண்டும்.
என்னுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அதோடு அவர் வந்து ஒப்பிடும்போது அவருடைய வாழ்க்கையை குறித்து அவர் கவலைப்படலை. ரொம்ப கிளியராக சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். தேவன் எனக்கு முன்னதாக வகுத்து வைத்த காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய முடிவு. இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாரு, பிஷப் சொல்கிறாரு, யார் யாரும் என்னென்னமோ சொல்லலாம். அதெல்லாம் அவருக்கு முக்கியம் இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆலோசனை கேட்குறதெல்லாம் தப்பு இல்லை. பாஸ்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனைலாம் கேட்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. பாஸ்டர்கள் நல்ல ஆலோசனைகள்லாம் நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வேதத்தை அறிந்தவங்க, அவர்களால் ஆலோசனைகளை வழங்க முடியும். பெரியவர்கள், நிறைய அனுபவம் உள்ளவர்கள், அவர்களிடம் சில காரியத்தை கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் எதை நம்ம வந்து கேட்டாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த செய்தியில் பாலுடைய வாழ்க்கையில் பால் வந்து தேவனுடைய சத்தத்தை, அந்த மெல்லிய குரல் அவர் வந்து கேட்டு அந்த ஒரு உணர்வு, அந்த உந்துதல் வாழ்க்கையில், த அஷ்யூரன்ஸ். ஓகே, அவர் தேவனால் உந்தப்பட்டு ஏவப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு முடிவோட அந்த எருசலேமில் அவருக்கு வந்து பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் இருந்தாலும் அங்கே அவர் வந்து போக விரும்பி தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த நம்முடைய இந்த முதல் பாயிண்டில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை வருங்காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இரண்டாவது, திருச்சபை, சர்ச், நம்ம எல்லாருக்கும், குறிப்பாக ஊழியர்களுக்கு, போதகர்மார்களுக்கு சபை மேலே அக்கறை இருக்கும், நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ இரண்டாவது நாம் உணர வேண்டியது, இந்த திருச்சபை தேவனுக்கு சொந்தமானது. அது ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வேண்டிய ஒரு காரியம். 29 31 வரைக்கும் திரும்ப வாசிக்கிறேன். மன்னிக்கணும், 28 ஓகே. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்பிவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஓகே. இரண்டாவது, பவுல் எருசலேமுக்கு போக வேண்டுமென்றால் அங்கே போக முடிவெடுத்துட்டாரு. அவர் எருசலேமுக்கு போக வேண்டுமென்றால் பவுல் எபேசு பட்டணத்தை விட வேண்டும். அங்கேருந்து அவர் புறப்பட்டால் தான் எருசலேமுக்கு போகணும். இங்கேருந்து அவர் போகணும். ஓகே, சரி. இந்த செய்தியை அந்த மூப்பர்களும் சபையாரும், ஓகே, பால் வந்து ஒரு சாதாரண ஒரு பாஸ்டர் அல்ல. சில சமயத்தில் சில சபைகளில் சில சபையார் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வந்து ஒரு புது பாஸ்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த பாஸ்டர் ரொம்ப வருஷமாக இருந்துட்டாரு, 30 வருஷமாக இருந்துட்டாரு, இவருடைய குரலையே கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆர்டர் மாதிரி. ஓகே, ஒரு வாலிபமான ஒரு பாஸ்டர் எங்கள் மத்தியில் வந்தால் நல்லா இருக்குமே. தெரியல, நான் பொதுவாக சொல்கிறேன், உங்களை சொல்லலை. ஓகே, பொதுவாக சொல்கிறேன். சபைகளில் we always like something new. we like changes, மாற்றங்கள், புதுமையை விரும்புகிறோம், புது ஊழியர். ஆனால் இந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பால் வந்து எப்படிப்பட்ட ஒரு பாஸ்டர், வாஸ் நாட் an ordinary pastor, very outstanding. ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அந்த மாதிரி பாஸ்டரை யாரும் இழக்க விரும்ப மாட்டாங்க. ஓகே, இந்த உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் சிஎஸ்ஐ சபை, மற்றபடி இங்கே மெத்தடி சபைலாம் 3 years 5 yearsக்கு பாஸ்டர் மாற்றுவாங்க. ரொட்டேஷனு 3 years. அப்புறம் அமுக்கியூர்லேருந்து சிலித்தா இருந்து ஜூரோங் இப்படி போவாங்க. சில சர்ச்சில் மெம்பர்ஸ் வந்து அந்த பாஸ்டர் அவங்களுக்கு வந்து பிடிச்சா கெஞ்சி கூத்தாடி பிஷப்புக்கு கடிதம்லாம் எழுதி இந்த கமிட்டிக்கிட்ட பேசி, இந்த பாஸ்டர் இன்னொரு 3 years இங்கே இருக்கட்டும், ஓகே, இவரை மாற்றாதீங்க, இவர் நல்ல ஊழியம் செய்கிறார், ஏன் அவரை மாற்றுறீங்க, 3 years தான் முடிச்சிருக்காரு, பெரிய பெரிய திட்டம்லாம் வச்சுருக்கிறாரு, நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, எங்களை விசிட் பண்ணுறாரு, சர்ச் வளருது, இந்த காலகட்டத்தில் ஏன் அவரை மாற்றுறீங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அதுக்கு அனுமதியெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு இங்கே சிங்கப்பூரில் மெத்தடி சபையில். ஏறத்தாழ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் இங்கே போலந்து வந்து பார்க்கும்போது, பொறுப்புள்ள ஒரு போதகர், அன்பு நிறைந்த ஒரு போதகர், நல்ல ஒரு பிரசங்கியார், இவர் போகணுன்னு அவங்க கேள்விப்பட்டோடனே மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். இதெல்லாம் பாலுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் அவர் வந்து போக விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் போன பிறகு ஓநாயெல்லாம் வருன்றாரு. அப்போ ஓநாயெல்லாம் வரணுண்டி தான் அங்கே இருக்கணும். ஓகே, இந்த ஓநாய் கூட்டத்தை பவுல் எதிர்க்கிற மாதிரி வேறு யாரால எதிர்க்க முடியும்? ஓநாய் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் போகிறேன்றார். இது என்ன நம்ம அதை கொஞ்சம் பார்க்குறப்ப ரொம்ப லாஜிக்காக இல்லை. இத்தனை வருஷம் இருந்துட்டார், 3 வருஷம் செய்த ஊழியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாரு. மக்களுடைய மனநிலையும் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கும். ஓநாய்கள் வருன்றாரு, ஓநாய்கள் வந்து அந்த மந்தையை தாக்கும், அதுவும் அவருக்கு வந்து தெரியுது. இப்போ கேள்வி என்னென்னா, பால் வந்து ஒரு பொறுப்பற்ற போதகரா? ஓகே, பால் வந்து பொறுப்பற்ற, was he an irresponsible pastor? The answer is no. ஓகே, அவர் பொறுப்பற்ற போதகரா? இல்லை. ஓகே, இந்த பகுதியை நாம் சரியாக வாசிக்கும் போது என்ன நம்ம கவனிக்கணும்னா, 28வது வசனத்தில், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை, அவருடைய சபையை, தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். என்ன பார்க்குறோம், திருச்சபை வந்து இப்போ நம்ம சில சமயத்தில் சொல்கிறோம் எங்கள் சபைன்னு சொல்கிறோம், அது பேச்சுவார்த்தையில் சொல்கிறோம், அது பெரிய தப்புன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய சபை, சில சமயத்தில் இந்த பாஸ்டரோட பேரை சொல்லி அவருடைய சபை, எந்த சர்ச் போகிறீங்க, பாஸ்டர் நாதன் அப்படி கூட சில சமயம் நம்ம சொல்லியிருக்கலாம், அது பெரிய தவறுன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய சபை, எங்கள் சபை, நம்ம சபைக்கு சொந்தமானவர்கள், உண்மைதான். மை சர்ச் அவர் சர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் சர்ச் வந்து நம்ம சர்ச்சில் உறுப்பினர்கள் என்ன நம்ம வந்து உணரணும்னா, சபை வந்து தேவனுக்கு சொந்தமானது. அதை போல் உணர்ந்தார். The church belongs to God. நான் ஸ்ரீலங்காவில் என்னுடைய வகுப்பில் ஒரு பையனை வந்து ஒரு கிளாஸில் வந்து கேட்டேன், திருச்சபைக்கு தலை யார்? ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச்? ஒரு பையன் உடனே கையை வந்து தூக்கி பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு அந்த பையன் வந்து சொன்னான். பட் அவன் சொன்ன பதில் வந்து தவறு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்சபைக்கு தலையே, the head of the church is Jesus Christ. அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குற மற்ற இடங்களையும் பார்க்கலாம். ஓகே, அப்போ the church belongs to God, not to you, not to me, not to the pastor, not to the new life session. The church belongs to God. ஓகே, அது நம்ம மைண்டில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஓகே, இன்னொரு காரியம், நம்ம எல்லாரை விட இந்த நியூ லைஃப் செஷனை விட, இங்கே இருக்கின்ற மெம்பர்ஸை விட, ஓகே, நம்ம எல்லாருடைய அன்பை இந்த நியூ லைஃப் தமிழ் சர்வீஸ் மேல் நம்ம வந்து வைத்தாலும், கடவுளுடைய அன்பு இந்த சபையின் மேல் எத்தனையோ மடங்கு. ஓகே, He loves all of you more than all of us. ஏன்னா அவருடைய தூய திரு ரத்தத்தை நம்முடைய பாவங்களுக்காக சிந்தி பாவ பிடியிலிருந்து நம்மை மீட்டார்.
ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது, ரைட்? நான் பலமுறை உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறேன், நம்ம நல்லா இருக்கிறப்ப மக்கள் ஆனன் உங்களை வந்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆனனை பார்த்து ஏய் ஆனன் ஹவ் ஆர் யூன்னு கேட்பாங்க. ஓகே, நீங்கள் நல்லா இல்லைனா ஆனன் ஆனனா ஆனன் ஹூ ஆர் யூ, ஹவ் ஆர் யூன்னு கேட்டவங்களே இப்போ ஹூ ஆர் யூன்னு கேட்குறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் ஹூ ஆர் யூன்னு கேட்கவே மாட்டார். He will never ever ask. He will always ask how are you. அவரை மறந்தால் கூட அந்த கேள்வி தான். பட் அஃப்கோர்ஸ் நம்ம சிரிச்சிப்பார், வழி நடத்துவார், நம்மோடு கூட பேசுவார். அவர் அவ்வளவு அன்பு நிறைந்தவர். அதனால் நம்ம யார் எவர் நம்ம சேர்ச்சில் இருக்கிறவங்க நாம் வந்து பதறக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். இஸ் த ஹெட் ஆஃப் த சர்ச். அது மட்டும் இல்லை, த சர்ச் பிலாங்ஸ் டு ஹிம். ஸோ இந்த சர்ச்சுக்காக செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர் செய்வார். அதாவது போதகரை கொண்டு, சபையாரை கொண்டு, கமிட்டி மெம்பர்ஸ் அவங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுடைய ஆத்மீக நலனுக்காக, நம்முடைய ஆத்மீக வளர்ச்சிக்காக அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் அவர் வந்து செய்வார். அவர் உங்களையும் என்னையும் நினைக்காத நாள் கிடையாது, நேசிக்காத நாள் கிடையாது, நமக்காக ஜெபிக்காத நாள் கிடையாது, நம்மை மன்னிக்காத நாள் கிடையாது. அடிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். சரி, அடுத்த ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல. அவர் பொறுப்பற்ற ஒரு போதகரா? அதுக்கான பதில் நான் வந்து சொன்னேன், இல்லைன்னு சொன்னேன், ரொம்ப ஆணித்தரமாக சொன்னேன் இல்லைன்னு. அதுக்கு என்ன காரணம்? ஓகே, என்ன காரணம்னா, பால் வந்து அவர் போன பிறகு அவர் போயிட்டார், அங்கே ஊழியர்களை அவர் தயார் பண்ணிட்டார். மூப்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பயிற்சியையும் அவர் கொடுத்துட்டார். அந்த கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் அந்த திருச்சபையில் இருக்குது. பால் போன பிறகு அங்கே பிரசங்கம் நடக்குமா? நடக்கும். ஏன்னா அந்த அவர் டேக் ஓவர் பண்ண, அவர் போன பிறகு அந்த பணியை செய்ய அவர் எல்லாவித ஆயத்தத்தையும் இந்த 3 வருஷத்தில் செய்துட்டார். அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டோட, ஒரு நம்பிக்கையோடு அவர் வந்து போக முடியும். அந்த நம்பிக்கையோடு அவர் வந்து போகிறாரு. இந்த ஓநாய்கள் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. வந்தால் என்ன, அங்கே இருக்கிற மூப்பர்களுக்கு அதை சமாளிக்க முடியாதா? சமாளிக்க முடியும். அதெல்லாம் பாலுக்கு தெரியும். அதெல்லாம் அவர் வந்து உணர்ந்து, இந்த சபை வந்து என்னுடைய சபை இல்லை, பால் தான் ஸ்தாபித்தார். ஓகே, அவர் தான் ஃபவுண்டிங் பாஸ்டர், நான் தான் ஸ்தாபித்தேன். என்னுடைய மந்தைகள், நான் இருந்தேன் அவங்களோட. அந்த நேரம் வரும்போது, போக வேண்டிய நேரத்தில் நான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன், நான் எருசலேமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஒப்பு கொடுத்துட்டு 32 இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு. இப்பொழுதும் சகோதரி, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராக இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்குறேன். ஓகே, அந்த வசனத்தை போதிக்க அங்கே மக்கள் இருக்கிறாங்க. நான் போன பிறகும் அந்த வசனமானது உங்களுக்கு வந்து போதிக்கப்படும். அந்த வசனங்கள் உங்களுடைய உள்ளங்களில் வாசமாக இருக்க வேண்டும். அந்த வசனம் உங்களை கட்டும், அந்த வசனம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேலையை நீங்கள் வந்து செய்வீங்க. ஸோ ஒவ்வொரு திருச்சபைக்கும், குறிப்பாக தலைவர்களை, நம்ம எல்லோரும் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம போன பிறகு, அதாவது வயதானவங்க மட்டும் இல்லை, anything can happen to anybody at any time. We must always be hopeful for the best, but we must be prepared for the worst. ஸோ நம்ம எப்போதும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர், அவருடைய PhD திசிஸ் வந்து சிங்கப்பூர் பைபிள் காலேஜில் லீடர்ஷிப் சக்சஷன், அதாவது ஒரு போதகருக்கு பிறகு இன்னொரு வந்து எப்படி பொறுப்புக்கு வர்றது அப்படின்ட்டு ஒரு திசிஸே அவர் வந்து எழுதிட்டார். ஆனால் என்ன வருத்தம்னா, அவருக்கு ஒன்றும் ஒரு சக்ஸஸை கிடைக்கல. ஓகே, சக்ஸஸர்லாம் ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்னு இல்லை. நான் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் செய்தியை மென்ட்ரினில் மொழிபெயர்க்கிறாங்க. என்னோடய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒன்றும் பைபிள் ஸ்கூலில் படித்தோம். இந்த செய்தி தான் அங்கே பிரசங்கம் பண்ணேன். அப்போ நான் வந்து கேட்டு சொன்னேன், சபை பேரை வந்து சொன்னேன், உங்களுக்கு உங்கள் பாஸ்டருக்கு பிறகு சக்ஸஸர் இருக்கிறாரா?
யார் உங்கள் சக்ஸஸர் அப்படின்னு வெளிப்படையாக கேட்டேன். அவர் என்னை வந்து பார்த்துக்கிட்டு, அஃப்கோர்ஸ் அவர் ஜோக் பண்ணுறாரு, என்னையே காட்டுறாரு. ஓகே, சும்மா தமாசா, அதை கடந்து போகிறதுக்கு. ஸோ அதனால் பிரியமானவர்களே, அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. இப்போ சிங்கப்பூர் நாட்டில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால், என்னை கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் அரசியல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். சிங்கப்பூரில் யாரும் லாரன்ஸ் வாங் மட்டும் இல்லை, அவங்க காங்கலாட்டி கன் கிமியோங், சான் சுன் சிங் எஜுகேஷன் மினிஸ்டர், யாரும் பிரைம் மினிஸ்டராக வந்துடலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, அந்த கட்டமைப்பு இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, இப்போ பிரைம் மினிஸ்டர் லீ சியன் லூங் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டார். இல்லை, ஸ்டெப் டவுன் பண்ணல, அவர் ஹஸ் பீன் ப்ரொமோட்டட். அவர் அங்கே தான் இருக்கிறாரு, மறந்துடாதீங்க, அவர் அங்கே தான் இருக்கிறார். சீனியர் மினிஸ்டர், அவர் ஸ்டெப் டவுன் பண்ணல, ஹஸ் பீன் ப்ரொமோட், அங்கே தான் இருக்கிறார். ஆனால் போல் அப்படி இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னா, போல் அப்படி எடுத்து விட்டு அவர் வந்து போகிறாரு. இஸ் கோன், இஸ் நோ மோர் தேர். ஒரு மென்டோ, ஒரு அட்வைசர் மாதிரி இல்லை, அவர் வந்து போகிறாரு. தைரியமாக விட்டுட்டு போகிறாருங்க சர்ச்சை. ஓகே, தைரியமாக விட்டுட்டு போகிறாரு. நம்பிக்கையோடு அவர் வந்து சபையை விட்டுட்டு போகிறத பார்க்குறோம். ஸோ இந்த 2 முக்கியமான காரியங்களை, அதாவது நம்முடைய ஃப்யூச்சர், நம்முடைய வருங்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. 2வது, நம்முடைய திருச்சபை தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் வந்து அவருடைய 1 தீமோத்தி 4:7 மன்னிக்கணும், 2 தீமோத்தி என்ன சொல்கிறாரு? அந்த பிரபலமான வசனம் 2 தீமோத்தி 4:7 அதை வாசிக்கிறேன். வாசிங்க யாராவது. ஓகே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓகே, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதை ரொம்ப அஃபர்மேட்டிவாக, ரொம்ப உறுதியாக அவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். ஸோ பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கைக்காக மெய்யாகவே நாம் நன்றி செலுத்துவோம். ஓகே, அவருக்கு ஒரு பயணம் இருந்தது, ஒரு ஓட்டம் இருந்தது. அந்த ஓட்டத்தை நம்பிக்கையோடு அவர் ஓடினார். ஏன்னா அவருடைய ஓட்டம், அவருடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருந்தது என்பதை அறிந்து உணர்ந்து ஓடினார். வெற்றி நடை போட்டார் அவருடைய ஊழியத்தில், ஓட்டத்தில். 2வது, திருச்சபையை குறித்து அவர் வந்து பார்க்கும்போது, அவருக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை அவர் பொறுப்புணர்வோடு அதையும் சீராக சிறப்பாக செய்து முடித்தார். அந்த சிந்தையோடு கூட, இது என்னுடைய சபை இல்லை, நான் வந்து ஒரு ஊழியன். ஓகே, அந்த ஊழியத்தை செய்ய இந்த சபைக்கு தலையாக இருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் எனக்கு செய்வார், எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார், எல்லா விதத்திலும் என்னை நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு நாமும் முன்தொடர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.